சோயா ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி லஞ்ச் பேக் பண்ணி கொடுங்க. செம்ம டேஸ்ட்டாகும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சோயா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அது கூட காஷ்மீர் மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு, லாஸ்ட்டாக 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. உப்பு காரம் நல்லா பிடிச்சிக்கும். பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம சோயா ஊற வச்சுக்கோங்க, அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். அதே பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூட குடமிளகா போட்டுக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப், சில்லி சாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரம் மசாலா தூள், பெப்பர் தூள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சோயா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக மல்லித்தலை போட்டு இறக்குனீங்கன்னா சோயா ஃப்ரைட் ரைஸ் ரெடி. செம்ம டேஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி சமையல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.